வணக்கம். ஜெட்டரம் ஜவாது வெட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு முரண்பட்ட தீர்ப்பா அல்லது ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரான தீர்ப்பா அப்படின்னு தெரியல. நீதிபதி அம்மா ஸ்ரீமதி அவர்கள் தான் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். சொல்லியிருக்காங்க, தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. பட் அது விளக்கம் அப்படிங்கிற சமயத்துல ஏகப்பட்ட மேல்முறையீடு இருக்கு. இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கிடையாது. மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி நீதிபதி அரசி அம்மா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருடலான ஒரு தீர்ப்பா தான் இருக்கு. இது ஜனநாயக நாடு. ஆமா, ஒரு சார்பான நாடு கிடையாது. இது இந்து நாடோ கிறிஸ்துவ நாடோ இஸ்லாமிய நாடோ கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. அப்படிங்கும் போதுல எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒரு தீர்ப்பு தான் இங்க எடுக்கணும். அதன் அடிப்படையில ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால அவர் செந்தில்குமார் போட்ட ஒரு விஷயம், அன்னைக்கே ஸ்ரீமதி அவர்கள் இந்த மாதிரி அங்க முன்னால ஒரு போர்டு வைக்கணும். அதாவது பழனி கோவில் தண்டாயுதபாணி கோயில்ல வேற்று மதத்தை யாரும் உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு செந்தில்குமார் உத்தரவு கொடுங்க, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடுங்க. 1947 பின்பற்றப்பட்ட ஒரு சட்டம். மற்றபடி மதச்சார்பின்மைங்கிற கான்செப்ட்ல 25 to 28 வரை உள்ள அரசியல் சாசன பிரிவை இவங்க மத கோவில் நிர்வாகம் பின்பற்றிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு போட்ட வகையில அன்னைக்கே நீதிபதி ஸ்ரீமதி அம்மா அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி போர்டு வைங்க அப்படின்னு. அந்த போர்டு திரும்பவும் தூக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் பின்புலம் நிறைய இருக்கு. செந்தில்குமார் ஒரு சாதாரண ஒரு நபர் சொல்ல முடியாது. ஒரு மத சக்திகளுக்கு ஆட்பட்ட, மற்றபடி உட்பட்ட பாசிச கும்பலுக்கு அடிமையான, மற்றபடி சனாதன போக்கு உள்ள ஒரு விஷயத்துக்கு அடிமையான, அது அவருடைய பிரியம். நம்ம அதுல தலையிட விரும்பல. பட் இருந்தாலுமே அவர் போட்ட ஒரு விஷயத்துக்கு பின்புலம் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு வகையில ஒரு மத சக்தி தூண்டி அந்த செந்தில்குமாரை மதுரை கிளை கோர்ட்ல போட வச்சிருக்கு. ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரீமதி நீதிபதி அம்மா விளக்கம் சொன்னாங்க. ஒரு போர்டு வச்சிருங்க, யாருமே உள்ள பழனி தண்டாயுதபாணி கோயில் யாரும் உள்ளே நுழையக்கூடாது, வேற்றுமத நண்பர்கள் நுழையக்கூடாது, இந்து மதத்தை சார்ந்தவரை தவிர வேற்று மத கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ சீக்கியர்களோ புத்தர் யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு கூட போர்டு வைங்க அப்படின்னாங்க. வச்சாங்க. அப்புறம் திருப்பி அந்த போர்டை எடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில திருப்பி ஒரு அது சம்பந்தமான ஒரு வக்கீல் வாதம் போகுது. அது மீண்டும் ஸ்ரீமதி அந்த கேஸை எடுக்கிறப்ப வக்கீல் வாதம் என்ன வக்கீல் வாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து 1000 பேர் வர்றாங்க, கோயில்ல பார்க்க வர்றாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு அந்த கட்டிட கலைகளுக்காகவும் சிற்ப கலைகளுக்காகவும் பார்க்க வருவாங்க. பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துலாம் பார்த்து ஏகப்பட்ட கூட்டங்கள் இருந்தாங்க. என்ன இருக்கு? ஒண்ணுமே இருக்கு. அதே மாதிரி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், மற்ற சோல்சோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாம் பார்த்து ஏகப்பட்ட பேர் வர்றாங்க அப்படின்னா கட்டாயமாக கட்டிட கலைகளை பார்ப்பு ரசிப்பதற்காக வரக்கூடியவங்க. அதே மாதிரி இஸ்லாமிய மக்களும் அதை ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்துவ மக்களும் இருக்கிறாங்க. அதைத்தான் வக்கீல் வாதமா வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து பல பக்தர்கள் வர்றாங்க. அவங்க பக்தர்களா சுத்தி பார்க்கறதுக்கு வர்றாங்க, சுற்றுலா பயணிகளா வர்றாங்க. அதே நேரத்துல நம்முடைய தமிழ்நாட்டு கட்டில கடைகளை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அதே தமிழ்நாட்டில இருந்து பல பகுதியில இருந்து கூட அந்த மாதிரி வர்றாங்க. என்ன அதே மாதிரி சுவாமி முருகன் மீது உள்ள நம்பிக்கையில வச்சு அதன் அடிப்படையில வர்றாங்க. இதுக்கு இந்து மத நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு தேவையில்லை. ஏன்னா அதன் அடிப்படையில 50 ரூபா டிக்கெட்டு கொடுத்து கூட உள்ள நுழைஞ்சு உள்ள பாக்குறாங்க. கொடிமரம் வரை பல அதுல இருக்கு இல்லையா, இந்து மத கோவில்ல கொடிமரம்னு இருக்கு. அது வரைக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பல பேர் பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மத இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மத சம்மதம் எல்லாமே உள்ள நுழையக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதே நேரத்தில் ஸ்ரீரங்கத்துல பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர் அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய பிபி நாச்சி அம்மார் சன்னதி இன்னைக்கு இருக்குது. வக்கீல் வாதம் என்ன பண்ணியிருக்கிறாங்க மதுரையில. இந்த மாதிரி பிபி நாச்சி அம்மார் சன்னதின்னு ஒண்ணு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா டெய்லி வெண்ணெய் ரொட்டி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய வழிபாடு போயிட்டு இருக்கோம்.
இப்படிதான் இருக்கக்கூடிய சமயத்துல வந்து மத நல்லிணக்கமா இருக்கக்கூடிய சமயத்துல இவரு செந்தில்குமார் ஒரு தேவையில்லாம ஒரு வழக்கை போட்டு இழுத்துட்டு உட்காந்துருக்கு. இது உண்மையிலே வந்து ஒரு மத விரோதமானது. ஏன்னா இது மனுதார குறிப்பிடும் விவகாரம் தேவையற்றது அப்படின்னு போட்டு மீண்டும் ஒரு வக்கீல் வாதம் போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம பார்க்கிறோம், பல விஷயத்துல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க உள்ளே நுழையணும், பிற சமூகத்தை நுழையக்கூடாது அப்படின்னா என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். தர்காக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட இந்துக்கள் தான் இங்க இன்னைக்கு அதிகமா இருக்கா, கிறிஸ்துவ தான் அதிகமா இருக்கா. வேளாங்கண்ணி கோவில்ல பாருங்க, இந்துக்கள் அதிகமா இருக்கிறாங்க. மற்றபடி வந்து ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களை வேற்றுமத நண்பர் ஏகப்பட்டவர் உள்ள இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இப்ப சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சமீபத்துல ஒரு இப்ப நடந்தது, ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாகமங்கல் கிராமத்துல முத்தாளம்மன் கோவில். முத்தாளம்மன் கோவில்ல வந்து அந்த ஊர் உள்ள பெரியவங்க வந்து இது பத்திரிகை கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணிருக்காங்க, இஸ்லாமியர் வந்து சீர்வரிசை மற்ற சோ என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுமோ அத்தனை கொண்டு போய் அந்த முத்தாளம்மன் கும்பாபிஷேகத்துல கலந்துருக்கிறாங்க. இது என்ன பண்ணலாம்? அதே நேரத்தில் அதே சிவகங்கை மாவட்டம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. கல்லல் குருந்தப்பட்டு அப்படிங்கிற இடத்துல பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு வந்து இந்துக்கள் வந்து சீர்வரிசை கொண்டு போயிருக்கிறாங்க. இந்துக்கள் முத்தாளம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு இஸ்லாமியர்கள் வந்து சீர்வரிசை கொண்டு போயிருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் நடந்த ஒரு அற்புதமான நல்லிணக்கமான பாராட்டக்கூடிய ஒரு சம்பவம். அதே சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு இந்துக்கள் வந்து சீர்வரிசை கொண்டு போயிருக்காங்க. இப்ப இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? புரியுங்களா? இதெல்லாம் வந்து மனதில் நிறுத்தாமல் மதுரை கிளை நீதிபதி அம்மா ஸ்ரீமதி அம்மா அவர்கள் வந்து தீர்ப்பை சொல்லிவிட்டார்களோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். நான் வந்து தீர்ப்பை கொச்சைப்படுத்தவில்லை, இருந்தாலும் வந்து உண்மையிலே வந்து நான் தீர்ப்பை நான் விமர்சிக்கின்றேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வந்து அடுத்து மேல்முறையீடு செய்யக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து திமுக சேகர் பாபு ஐயா அவர்கள் வந்து இது கட்டாயமா வந்து மேல்முறையீடு செய்யணும். மேல்முறையீடு செஞ்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் இந்து மத கோவிலாகக்குள்ள யாருமே அவருடைய விருப்பத்துக்கு மாறாக இல்லாமல் விருப்பத்தோடு நுழையிறாங்க, அவ்வளவுதான். அதற்கு ஒரு உத்தரவு வாங்கி தரணும். அதன் அடிப்படையில வந்து மத நல்லிணக்கம் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு தீர்ப்புகள் வருங்காலத்துல இருந்தா ரொம்ப நன்றாக இருக்கும் என்பதை எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நாகூர் தர்கா எடுத்துக்கலாம், உள்ள நுழைச்சு பாத்தீங்கன்னா இஸ்லாமியரோட கிறிஸ்துவ மக்களும் இந்து மத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்கூர் பக்கத்துல குளிப்பட்டி சர்க்கரை பாபாஜி போட்டு ஒரு தர்கா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இந்து மக்கள் தான் நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. வேண்டுதல் அவர்களுடைய ஒரு இது நிலைப்பாடுங்க. நம்ம யாரும் ஒண்ணும் பண்ணிக்கலாம் முடியாது. அதுக்காக வந்து இந்து கோவில்கள்ல வந்து இனிமே வந்து கொடி கம்பம் அந்த நடக்கும், அந்த இது வரைக்கும் தான் வந்து வரணும். கொடிமரம் வரைக்கும் தான் வந்து பிற மதத்தவர்கள் கிறிஸ்தவர்களாகட்டும் இந்துக்களாகட்டும் இது இஸ்லாமியரோட வேற யாரும் உள்ள வரணும். அதுக்கு மேல வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மற்றபடி வந்து ஒரு உத்தரவு கடிதம் கொடுத்துட்டு தான் வரணும். அங்க இருக்கக்கூடிய லெஜர்ல கையெழுத்து போட்டு நீங்க யார் எதற்காக வருகிற அப்படின்னு காரணத்தை சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு வந்து ஸ்ரீமதி நீதிபதி அம்மா சொல்லியிருப்பது உண்மையிலே வந்து மாற்று கருத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் தான் நான் கருதுகின்றேன். உண்மையிலே அது வந்து எந்த அளவுக்கு ஒரு மத நல்லிணக்கமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி பாக்குறீங்கன்னா அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்குள்ள அந்த பிபி நாச்சியார் சன்னதி இருக்கு, அதை என்ன பண்ண போறீங்க? இல்ல நீதிபதி அம்மா ஸ்ரீமதியை பார்த்து நான் கேட்கிறேன், இந்து கோவிலுக்குள்ள இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவோ நுழையக்கூடாது, ரைட்டு, ஓகே. அதே இந்து கோவில்ல வந்து இது இருக்கு, இஸ்லாமிய சன்னதி இருக்கு, அதை என்ன பண்ண போறீங்க? அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சபரிமலைக்கு போனீங்கன்னா அங்க வகாரி சாஹிபா அப்படிங்கிற இஸ்லாமிய சன்னதி இருக்கு, தர்கா இருக்கு, அது என்ன பண்ண முடியும்? பழனியிலே இருக்கு. பழனியிலே வந்து மேல பழனி பாபா சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு தர்கா இருக்கிற மாதிரி நினைச்சு அங்க போய் உப்பு வச்சுட்டு வருவாங்க. நான்லாம் வச்சிருக்கிறேன். அங்க ஒரு வேண்டுதல் பண்ணிட்டேன் அப்படின்னோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மறுக்கெல்லாம் போயிடும். பழனி பாபா போட்டு அடங்கி இருக்கிறாங்க போட்டு இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து பழனி அந்த கோவிலு தண்டாயுதமலை கோவில் மேலே ஏறி அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து பாத்திகா பண்ணிட்டு உப்பை வச்சுட்டு வருவாங்க. இப்ப இதெல்லாம் என்ன பண்ண முடியும்?
நீதிபதி அம்மாவை பார்த்து கேட்கிறேன், இந்த கோவில் எல்லாம் வந்து இந்து கோவில் இருந்து தூக்கி விட முடியுமா? இந்த சன்னதியெல்லாம் தூக்கி விட முடியுமா? ஸ்ரீரங்கத்துக்குள்ள இருந்து அந்த இஸ்லாமிய சன்னதியை தூக்கி விட முடியுமா? சபரிமலையிலிருந்து பஹாரி சாஹிப் சன்னதியை தூக்கி விட முடியுமா? பழனி கோவிலிருந்து அந்த பழனி பாபாவுடைய அந்த நம்பிக்கையை தூக்கி விட முடியுமா? கட்டாயமா முடியாது. அதனால வந்து இது வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கு விரோதமான ஒரு தீர்ப்பாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சொல்றாங்க. மேல்முறையீடு இருக்கு. அதனால வந்து திமுக அரசு இதை விடக்கூடாது. ஆமா, இஸ்லாமியர்களுக்கும் இந்து மத நண்பர்களுக்கும் மற்றபடி கிறிஸ்துவர்களுக்கும் பொதுவான ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் வரை இந்த செந்தில்குமாருடைய ஒரு இந்த மனுவை கொண்டு போயிட்டு ஒரு தீர்ப்பை வந்து தமிழக மக்களுக்கு கொண்டு கொடுக்கணும். அதான் வந்து திராவிட மாடல் ஆட்சி. அதான் வந்து நம்ம வந்து பெரியார் கொள்கையில வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக சொல்ல முடியும். இது இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் ஒரு தர்காக்குள்ள வந்து இந்துக்கள் நுழையக்கூடாது அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ள வந்து இந்துக்கள் நுழையக்கூடாது அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்புறம் மத நல்லிணக்கம் போயிருமே. ஆமா, எதன் அடிப்படையில ஒரு தொலைநோக்கு இல்லாமல் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டார்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இதுல வருது, கட்டாயமா வருது, அதுல வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இதை வந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு, பெரியார் அரசு, ஆமா கலைஞர் கருணாநிதி அரசு, திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு, பெரியார் பூமியான இந்த ஒரு நிலம் வந்து விடக்கூடாது. ஆமா, இதுக்கு வந்து அமைச்சர் சேகர் பாபு, இந்து நலத்துறை அமைச்சர் வந்து உடனே வந்து மேல்முறையீடு செஞ்சு, இதுக்கு முதல்ல அவங்க மேல்முறையீடு செஞ்சிருக்கோம். நான் கூட ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம், மேல்முறையீடு செய்யுங்க அப்படின்னு. கட்டாயம் விட்டுட்டாங்க. பாருங்க, இது அந்த அளவுக்கு தீர்ப்பு வந்துச்சு பாருங்க. கொடிமரம் வரைக்கும் தான் செல்லணும், அதுக்கு மேல செல்லணும் அப்படின்னா எழுதி வச்சுட்டு தான் உள்ள போகணும், யார் எவருங்கிற விவரம் வேணும் அப்படிங்கிறப்ப அப்படி ஸ்ரீரங்கத்துக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பிபி நாச்சியார் சன்னதிக்கு வந்து முஸ்லீம் நுழைய முடியாத அப்படிங்கிறப்ப சபரிமலை அது வந்து வேறு மாநிலமா இருக்கலாம். என்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சபரிமலைக்குள்ள வந்து வகாரி சாஹிப் அந்த தர்காக்கள் நுழைய முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல இந்துக்கள் நுழையாதீங்க, ஏன் தர்காவுக்கு போகலாம், இது பள்ளிவாசல்களே போகலாம். சாயங்காலமானாலும் சரி, காலை அதிகாலை ஆனாலும் சரி, 5 to 7 AM PM போய் பாருங்க. ஏகப்பட்ட இந்து மக்கள் வந்து ஓதி பார்ப்பதற்காக கீழே நின்றுப்பாங்க. இப்ப அதெல்லாம் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் என்ன சொல்ல முடியும்? நீதிபதி ஸ்ரீமதி அம்மாவை பார்த்து நான் கேட்க, அதெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? புரியுதுங்களா? அதனால வந்து இது வந்து ஒரு தொலைநோக்கு இல்லாத ஒரு தீர்ப்பாக தான் சொல்ல முடியும். மற்றபடி வந்து இதை வந்து திராவிட மாடல் அரசு, ஆமா இந்த பெரியார் அரசு விடக்கூடாது. ஆமா, இது வந்து இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்குமான ஒரு மத நல்லிணக்கமான ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று தமிழக மக்களுக்கு ஈட்டி தர வேண்டும் என்பது இந்த வீடியோ மூலமாக பகிரங்கமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, நீதிபதி ஸ்ரீமதி அம்மாவுக்கு நான் சொல்லிக் கொள்வது, கட்டாயமாக உங்களுடைய தீர்ப்பை வந்து கட்டாயமா பரிசீலனைக்கு உட்பட்டது. நீங்க கூட செஞ்சு மீண்டும் கூட பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாரும் போயிட்டு இருந்தா அப்படின்னா உண்மையிலே வந்து இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவே தாங்காது. ஆமா, பாருங்க, இப்ப நான் ஆண்டு கொண்டிருப்பது ஒரு பாசிச ஆட்சி, பிஜேபி ஆட்சி, RSS கும்பலுடைய ஆட்சி. ஆமா, அவங்களே வந்து இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏமா, தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்தம். ஆமா, கட்டாயமா வந்து ஆமா இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு இடமே இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு அப்படி இடம் இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போயிடும். ஆமா, அதனால வந்து இது வந்து மேல்முறையீட்டுக்குண்டான ஒரு தீர்ப்பு. ஆமா, இந்து நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர் விடக்கூடாது. ஆமா, அற்புதமான ஒரு மத நல்லிணக்கமான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஆமா தமிழக மக்களுக்கு நீங்கள் மீட்டித்தர வேண்டும், மத நல்லிணக்கத்தை மீட்டித்தர வேண்டும். ஆமா, தீர்ப்பு என்பதெல்லாம் அப்புறம் தான், மத நல்லிணக்கத்தை மீட்டித்தர வேண்டும். வரும் காலங்களில் இந்து கோவில்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமிய கோவில்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள், ஆமா கிறிஸ்துவ கோவில் இந்துக்கள் இஸ்லாமிய எல்லாரும் கலந்து உருவாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆமா ஒரு வாய்ப்பை வந்து அந்த தீர்ப்பு மூலமாக இந்தியா பெற வேண்டும், குறிப்பாக தமிழகம் பெற வேண்டும் என்பதுதான் ஆமா நம்மை போன்றவர்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.